ராதே கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத்துக்கு நிறைய டிப்ஸு புதுசாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கார்த்திகை தீபம் புதுசு வாங்கினாலே இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அடுத்ததாக என்னென்ன டிப்ஸு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ இது காவி பொடி எடுத்திருக்கேன். இது பழைய விளக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே புது விளக்குகள் வச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வருஷமும். அந்த பழைய விளக்குகள் ரொம்ப பழசாயிருச்சுன்னு நினைப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. கைகளை ஈரம் பண்ணிவிட்டு இந்த காவி பொடி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம கைகளில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புது விளக்கு மாதிரியே ஆயிரும். இந்த கார்த்திகை தீபம் முழுவதுமே இப்போ இந்த காவி பொடியால் நம்ம கைகளில் முழுவதும் காவி பொடி ஆகிருக்கு. இப்போ நம்ம தேய்ச்சி விடுறப்ப பாருங்கள், அப்படியே நீங்கள் புதுசாக வாங்கின விளக்கு மாதிரியே இருக்கும். சொன்னால் தான் தெரியும், தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இந்த கருப்பு எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கோங்க. விளக்கு இந்த மாதிரி லைட்டாக நம்ம தண்ணியில் கழுவாமல் விளக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் தண்ணியில் கழுவின உடனேவே இந்த மாதிரி காவி பொடியில் இப்படி பரட்டி எடுத்துகிட்டு இதில் தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் ஈஸியாக உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே அப்ளை ஆகிரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய வச்சிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் புது விளக்குகள் மாதிரியே ஆயிரும் உங்களுக்கு. இந்த காவி பொடியில் இந்த விளக்குகள், பழைய விளக்குகள் எல்லாமே நான் போட்டு எடுத்திருக்கேன். கருப்பு எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல திரி நம்ம போடுவோம், அந்த இடங்களில் கருப்பாகவே இருக்காது. அந்த கருப்பு முழுவதுமே போயிடும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பழைய விளக்குகள் கருப்பாயிருச்சுன்னு கவலைப்படுவீங்க. இனிமேல் எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காவி பொடி மட்டும் இருந்தால் போதும், பழைய விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு புதுசாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு திரி இந்த இடத்துல போட்டு எல்லாம் கருப்பாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பூத்திரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடங்களில் நம்மளுக்கு திரி போட வேண்டிய அவசியமே இல்லை. பூத்திரி செய்கிறது, சாதாரண திரி செய்கிறது எல்லாமே நான் என்னுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் தரேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. அந்த ஊசியில் நம்ம இந்த திரி உள்ளே அப்படியே விடணுங்க. இந்த திரி கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக திரிச்சிட்டிங்க அப்படின்னா தான் இந்த ஊசிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக போகும். அதே மாதிரி பெரிய ஊசியாக இருந்தால் உங்களுக்கு இந்த திரி ஈஸியாக போயிடும். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக உள்ளே விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி செவ்வந்தி பூ நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் பூக்கள் இருக்கோ, செவ்வந்தி பூ, ரோஜா பூ, இந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. இப்போ திரி இந்த மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ செவ்வந்தி பூ நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த சென்டரில் இந்த ஊசியினுடைய முனையை இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, இந்த ஊசி உள்ளே போயிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த திரி மட்டும் மேலே இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எண்ணெய் லேசாக தடவிட்டு அப்படியே நம்ம விளக்காக ஏற்றிக்க வேண்டியது தான். இதில் இந்த ஊசியினுடைய நுனி இருக்குது இல்லைங்களா, அது இப்படி இந்த ரோஜா பூனுடைய சென்டரில் விட்டுருங்க. அதுக்கப்புறமாக இந்த ஊசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நூல் கொஞ்சம் திரி மட்டும் மேலே இருந்தால் போதும் உங்களுக்கு. மீதி அப்படியே நம்ம இதில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு மட்டும் திரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த திரி எண்ணெயில் துவச்சி விட்டு இப்போ நம்ம விளக்காக ஏற்றிக்கலாம். இப்போ நான் இந்த உருளி ஒன்று எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட உருளி இல்லை அப்படின்னா சில்வர் பவுல் ஏதாவது கூட எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நம்ம அப்படியே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பூக்களில் திரி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த திரியில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க. கலர் கலரான பூக்களில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கார்த்திகை தீபம் வைக்கிறதுக்கு இந்த வளையல் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம கோலம் போட்டுடலாங்க. இந்த வளையலில் இந்த ஓரங்களில் அப்படியே இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி வளையலினுடைய உள்புறம் இந்த மாதிரி வைங்க. இப்போ வளையல் எடுத்துடலாம்.
இந்த மாதிரி வந்து செஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கு டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து விளக்கு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம கார்த்திகை தீபம் வச்சு விளக்கேற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வளையல்கள் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாம். நான் இப்போ வளையலில் தான் இதெல்லாமே வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வளையலில் வந்து இந்த கலர் பொடி போட்டு எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் கார்த்திகை தீபத்தப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக ஆயிரும். வளையல் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் சரி, கோலமே தெரியல அப்படிங்கிறவங்க கூட எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக கோலங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி பலகையெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி நீங்கள் கோலங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பூஜா ரூமில் வைக்கிறதுக்கும் சரி, நம்ம வந்து வாசலில் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி பலகையில் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கோலங்கள் எல்லாம் போட்டு கூட்டணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து உங்களுக்கு கோலங்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இடமும் இருக்காது கோலங்கள் போட. இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதில் வந்து கோலங்கள் வந்து போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் அரிசி மாவு கோலம் போட்டுக்கலாம், கோலப்பொடி கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பலகைகள் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாகவும் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். கலர் கோலப்பொடியில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக டிசைன்ஸ் எல்லாம் செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம கலர் கோலப்பொடி வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு விட்டுக்கலாம். ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கும். அதில் வந்துட்டு ஈஸியாக டிசைன்ஸ் செய்யலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இப்படி வந்து ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டிருக்கேங்க. இப்படி முழுவதுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கலர் வந்து இது இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும். கலர் கோலப்பொடி அதே மாதிரி நிறைய வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டிசைனும் போட்டுடலாம். நம்ம கோலம் போட்ட திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். கோலம் போட தெரியல, நம்ம போட முடியல, இன்றைக்கி வந்து நேரம் இல்லை அப்படின்னால நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி என்ன கலர் பொடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிசைனெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கெல்லாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி எந்த டிசைன் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாக போடக்கூடிய டிசைனு, அவ்வளோதான். அதில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி இந்த டாட்ஸ் வந்து வச்சுருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆகாது இந்த டிசைன் போடுறதுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அவுட்லைனில் வந்து லைட் கலர் வந்திருக்கு, அதனால் சென்டர்லையும் லைட் கலர் வர மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்குங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம தீபம் வைக்க வேண்டியது தான். அந்த தீபத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. பெரிய தீபமாக இருந்தால் பெருசு, சின்ன தீபம் வைக்கிறீங்கன்னா சின்ன தீபம், அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா தீக்குச்சியில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஊதுபத்தி குச்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தீக்குச்சி, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் செஞ்சு ஈஸியாக போட்டுக்கலாம். விளக்கு சுற்றிலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். தீபம் வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பூக்கள்லையும் செஞ்ச மாதிரியாச்சு, கோலப்பொடியும் போட்ட மாதிரியாச்சு. 2 வகையான பெனிஃபிட் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கோலப்பொடியும் யூஸ் பண்ணியிருக்கோம், பூக்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து லுக்காகவும் இருக்கும், டைமும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். புதிய கார்த்திகை தீபமாக இருந்தது அப்படின்னா கார்த்திகை தீபத்தின் அடியில் வந்து கொஞ்சமாக பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தீபத்தில் வந்து எண்ணெய் கசியவே கசியாது. அதே மாதிரி
பழைய கார்த்திகை தீபங்களெல்லாம் வந்து நீங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணதுக்கப்புறமாக க்ளீன் பண்ணணுன்னா தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடிய சமையல் சோடாவை போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிடுங்க. விளக்கெல்லாம் அதில் வந்து அப்படியே இருக்கட்டும். சூடானதுக்கப்புறமாக விளக்கு சும்மா அப்படியே கழுவுனீங்கன்னா போதும், புது விளக்கு மாதிரி ஆயிரும். இதே மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் என்னுடைய சேனல் இருக்குது, அதனுடைய லிங்க் தர்றேன். கார்த்திகை தீபம் டிப்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.